கர்த்தருடைய நியாயங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகளும் சுமுத்திரையான மரக்காலம் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நாளையும் ஸ்தலத்தையும் நாமும் பரிசுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ண வேண்டும். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓய்வு நாட்களை ஆசரிப்பதும் கர்த்தரை ஆராதிப்பதும் அடிக்கடி கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஜனங்கள் இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை மறந்துவிட்டால் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலவிதமான சோதனைகள் வரலாம். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு ஆசரிப்பு கூடாரமோ அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்து தேவாலயமோ இல்லை. கர்த்தர் சர்வ வியாபகராய் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் கர்த்தருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி சொல்லுகிறவர்களை தேடி நாம் ஏமாந்து போகக்கூடாது. அவர்கள் மாயையான வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவர்களுடைய வார்த்தையில் உண்மை இருக்காது. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் பொய்யான மாயையை உண்மையான சம்பவம் போல பேசுவார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் அவர்களாலே தீட்டுப்படக்கூடாது. அஞ்சனம் பார்ப்பது பிசாசின் கிரியையாகும். பிசாசுகள் மரித்தவர்களைப் போல பாசாங்கு செய்து ஜனங்களுக்கு குறி சொல்லும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சவுலுக்கு தோன்றியதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 1 நாளாகமம் 10:13வது வசனத்தில் அஞ்சனம் பார்க்கிற ஆவி சாமுவேலை போல வெளிப்பட்டதாக தெரிகிறது. அப்போஸ்தலர் 16:16வது வசனத்தில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை உடைய ஒரு சிறிய பிள்ளையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிரானவை. தேவனால் மட்டுமே மறைபொருளான ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். பிசாசுகளும் தந்திரம் பண்ணி தங்களாலும் மறைபொருளை வெளிப்படுத்த முடியும் என்று நடித்து ஜனங்களை வஞ்சிக்கின்றன. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாக. நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுவர்கள் முதிர் வயதுள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் முதிர் வயதுள்ளவர்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுசையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் கனம் பண்ணியவர்களை நாமும் கனம் பண்ண வேண்டும். முதிர் வயதுள்ளவர்கள் நம்முடைய இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். வாலிபர்கள் முதிர் வயதுள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனைகளும் ஆறுதலான வார்த்தைகளும் கிடைக்கும். ஆதலால் பரகையேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேச மட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். யோபு 32:6-7. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு கண்ணியமான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது.
நாம் யாருக்கு கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அவற்றை கொடுப்பதற்கு நாம் கடன்பட்டவர்களாய் இருப்போம். இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நியருக்கும் ஆதரவாய் இருக்க வேண்டும். அவர்கள் மீது அன்பையும் கரிசனையையும் காண்பிக்க வேண்டும். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்திலே உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அந்நியர் பற்றிய தம்முடைய பிரமாணத்தை இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: அந்நியரை சிறுமைப்படுத்தாதீர்கள். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணாமல் உங்களுடன் பிறந்தவன் போல எண்ணுங்கள். உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. பஞ்சாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் அந்நியராய் இருந்தீர்களே என்று 4 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நம்மில் நாம் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரர் தங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அந்நியரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அவர்கள் அந்நியரையும் தங்கள் சொந்த ஜனத்தைப் போல பாவித்து அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அந்நியரையும் நேசிக்கிறார். அவர் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவாய் இருக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். சங்கீதம் 146:9. கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர். அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பிதாவாய் இருப்பது போல எல்லா ஜாதியாருக்கும் பொதுவான பிதாவாய் இருக்கிறார். அந்நியருக்கும் கர்த்தரே தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்து தேசத்திலே அந்நியராய் இருந்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார். இப்போது புறஜாதியார் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அந்நியராய் இருக்கிறார்கள். கர்த்தர் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பு கூர்ந்தது போல இப்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்தார் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் உண்மையும் கண்ணியமும் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அவர்கள் யாரையும் வஞ்சிக்க கூடாது. கர்த்தருடைய ஜனத்தார் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டும்.